ஜெய் ஸ்ரீராம். அயோத்தியா ராமர் கோயில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். பிரபல கட்டடக்கலை நிபுணரான சந்திரகாந்த் பாய் சோம்புராதான் அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணியின் தலைமை கட்டட கலைஞராக செயல்படுகிறார். குஜராத் மாநிலத்தில் உள்ள பிரபல அக்ஷர்தாம் கோயிலை வடிவமைத்தவர் என்பதும் இவரது தாத்தா பிரபாகர்ஜி சோம்புரா உலக புகழ்பெற்ற சோம்நாத் கோயிலை கட்டியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலின் கட்டுமான பணிகளுக்கு ராஜஸ்தானின் பன்சாய் மலையிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்படும் மலைக்கற்களை தவிர நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கடந்த 30 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டுள்ள 2 லட்சம் கற்களும் ராமர் கோயில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவற்றில் ராமநாமமான ஸ்ரீராம் என்று பல்வேறு மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ராமர் கோயிலானது பண்டைய நகர கட்டடக்கலையின் பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 380 அடி நீளமும் 250 அடி அகலமும் 161 அடி உயரம் என சுமார் 27 ஏக்கர் நிலத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. கோயிலானது 3 மாடி அடுக்குகளும் 398 தூண்களும் 44 கதவுகளும் கொண்டுள்ளது. கோவிலில் எங்குமே இரும்பு எஃகு பயன்படுத்தப்படவில்லை என்பது சிறப்பம்சமாகும். ஏனெனில் இரும்பு மற்றும் எஃகு 100 ஆண்டுகள் வரை மட்டுமே தாக்குப்பிடிக்கக்கூடும். எனவே இரும்பு மற்றும் எஃகு இந்த கோயில் சன்னதியில் எங்குமே பயன்படுத்தப்படவில்லை. கோயில் வளாகத்தில் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர், சிவன் ஆகியோருக்கு தனித்தனியே கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அன்னை அன்னபூரணி கோயில் வடதிசையில் அமைந்துள்ளது. தென்புறத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. கோவிலின் அடித்தளம் 15 மீட்டர் தடிமனான ரோலர் கம்பேக்ட் காங்கிரீட் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதத்தில் இருந்து பாதுகாக்க கிரானைட் கற்களால் 21 அடி உயர் தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலின் புனிதத்தன்மை மற்றும் ஆன்மீக அதிர்வலையை பங்களிக்கும் வகையில் அயோத்தியில் புனித அஸ்திவாரத்தை அமைப்பதற்காக 2587 இடங்களில் இருந்து புனித மண் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜான்சி, பித்தூரி, ஹல்திகாட்டி, யமுனோத்ரி, சித்தோர்கார், பொற்கோயில் போன்ற சில குறிப்பிடத்தக்க புனித தலங்களில் இருந்தும் புனித மண் அஸ்திவாரத்தை அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்டு அமைக்கப்பட்டது. கோவிலுக்கு கீழே 2000 அடியில் புதைக்கப்பட்டிருக்கும் டைம் கேப்சூலில் வருங்கால சந்ததியினருக்கு கோயிலின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையில் இக்கோயிலின் சிறப்புகள், ராமர் மற்றும் அயோத்தியா தொடர்புடைய தகவல்கள் பொறிக்கப்பட்டுள்ள செப்புத்தகடு அமைந்துள்ளது. மிகச்சிறந்த தரமான கிரானைட் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலானது 2500 ஆண்டுகால நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரும்பு மற்றும் எஃகு போன்றவை 100 ஆண்டுகள் மட்டுமே தாக்குப்பிடிக்கும் என்பதால் இந்த கோவிலில் இரும்பு மற்றும் எஃகு எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. எனவே 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவும் இந்த கோயில் கம்பீரமாக நிலைத்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ராமர் கோயில் கட்டுமான பணிகளை ஸ்ரீ ராமர் ஜென்மபூமி தீர்த்த சேத்ரா ட்ரஸ்ட் என்ற அமைப்பு கவனித்து வருகிறது. நுழைவாயில் கிழக்கு புறம் அமைந்துள்ளது. சிங்கத்துவாரம் வழியாக 32 படிக்கட்டுகளை கடந்து பக்தர்கள் வர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக சாய்தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலில் 5 மண்டபங்கள் உள்ளது. அதாவது நிருத்திய மண்டபம், ரங்க மண்டபம், சபா மண்டபம், பிரார்த்தனை மண்டபம், கீர்த்தன மண்டபம் என பெயரிடப்பட்டுள்ள 5 மண்டபங்களும் உள்ளன.
கோவில் முற்றிலும் இந்திய பாரம்பரியத்தின்படி உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் நீர் பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 70 ஏக்கர் நிலப்பரப்பில் 70% பகுதி பசுமையாகவே அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், தீயை அணைப்பதற்கான நீர் அமைப்பு மற்றும் சுயாதீன மின் நிலையம் ஆகியவை தனித்தனியே கட்டப்பட்டுள்ளது. இந்த ராம ஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு ராம் மந்திர் தவிர பல தெய்வங்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்றும் ரிஷிகளுக்கும் தனித்தனியே கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ராமஜென்ம பூமியில் உள்ள பூங்காவின் 4 மூலைகளிலும் சூரிய பகவான், பகவதி அம்மன், விநாயகர் மற்றும் சிவபெருமானுக்கு என 4 பிரத்யோக கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. அதேபோல் வடக்கு பக்கத்தில் அன்னபூரணி அம்மனுக்கும், தெற்கு பக்கத்தில் ஸ்ரீராமரின் தீவிர பக்தரான ஆஞ்சநேயருக்கும் கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள மிகவும் முக்கியமான ரிஷிகளுக்கும் ராமஜென்ம பூமியில் கோயில் வளாகத்தில் மற்ற கோயில்களும் உருவாக்கப்படும். மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்திரர், மகரிஷி அகஸ்தியர், நிசாத்ராஜ், மாதா சபரி மற்றும் ரிஷிபத்தினி தேவி, அகல்யா ஆகியோருக்கும் இந்த கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. தென்மேற்கு பகுதியில் உள்ள நவரத்தின குபேர திலாவில் பழமையான சிவன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு அங்கு ஜடாயு சிலை நிறுவப்பட்டுள்ளது. ராமர் கோவிலில் 12 அடி உயரமும் 8 அடி அகலமும் கொண்ட தங்கக் கதவு கோவிலின் கருவறையில் நிறுவப்பட்டுள்ளது. அறிக்கைகளின்படி கோயில் வளாகத்தில் மொத்தம் 13 தங்கக் கதவுகள் அமைக்கப்பட உள்ளது. பக்தர்கள் அனைவரும் ராமநாமத்தை உச்சரித்தவாறு இந்த கோயில் தரிசனத்தை காண ராமர் வழிவகை செய்யுமாறு எல்லாம் வல்ல ராமரை பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீராம்.